பதட்டப்படாம பேசுங்க சம்மந்தி. எதுக்கு நீங்க பதட்டப்படுறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி, மாத்திரை சரியா சாப்பிடல அதான் சம்மந்தி. அதை விடுங்க சம்மந்தி. என் பையன் வந்து இந்தாக்கா அந்த நகடப்பாவை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அது கொண்டு வர சொல்லியிருக்கோம், அதான் கொண்டு வர போயிருக்கா சம்மந்தி, வந்துருவான். ஓ அப்படியா சம்மந்தி, சரி சரி சம்மந்தி. 10 மணிக்குள்ள சீக்கிரமா கொண்டு வந்து தர சொல்லுங்க. இப்போ மணி 9 தானே ஆகுது. 10 மணிக்கு தானே தாலி பிரிச்சு கோட்டி கட்ட போறோம். சீக்கிரம் வர சொல்லுங்க சம்மந்தி. வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கண்மணிக்கு மாலை போட்டு விடுங்க சம்மந்தி. எங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க சிவாக்கு மாலை போடுறதுக்கு. இப்ப அந்த கையில பூவையும் கட்டி விடுங்க 2 பேருமா சேர்ந்து. கண்ணி சிவா 2 பேருமே சேர்ந்து இந்த ஹோம குண்டத்துல நான் கொடுக்குற அரிசியை போட்டுக்கிட்டே வாங்க. சம்மந்தி உங்க பையனை சீக்கிரம் வர சொல்லுங்க சம்மந்தி, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இந்த சொல்றேன் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. அவங்க வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவன் கால் வேற அட்டன் பண்ண மாட்டான். நம்ம என்ன சொல்றது பொம்மி? அத்தா எனக்கு ஒரு நல்ல யோசனை அத்தை, நான் அவர் டிராபிக்ல மாட்டிட்டாருன்னு சொல்லிடலாமா? இது கூட நல்ல யோசனையா இருக்கு பொம்மி, நீயே வந்து சொல்லிடு. வேற எதுவும் உளறிகளே வச்சிடாதீங்க அத்தை. அதெல்லாம் நான் ஒன்னும் உளர மாட்டேன், வா நம்ம போவோமா? இது ரெண்டு குசு குசு என்னமோ பேசிட்டே இருக்காங்களே, தப்பா இருக்கே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியலையே. கண்மணி மாமியாரோட தங்கச்சி நம்மளே பாத்துட்டு இருக்கு, வாங்க நம்ம போயிடுவோம் இங்க இருந்து. இவங்க என்ன நம்ம வரத பார்த்துட்டு அங்கிட்டு கிளம்புற மாதிரியே இருக்கு, அப்ப என்னமோ தப்பா நடக்குது. அத்தை அவங்க பாருங்க நம்மளே பாத்துக்கிட்டே இருக்கு, நம்ம அப்படியே நைஸா போயிடலாம் அந்த பக்கம். ஆமாண்டி, அவரை வேற நம்மள மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவா. ஆமா ஆமா, வாங்க நம்ம சீக்கிரமா போயிருவோம். இவங்க என்ன நம்ம வரத பார்த்து பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, அப்ப என்னமோ தப்பா பண்றாங்க, என்னதுன்னா தெரியல. எப்படியாச்சும் நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும் இத. என்ன பண்ணலாம், எதுன்னு யோசிப்பாங்க போய் நின்று. என்ன சம்மந்தி ஆச்சு, பேசிட்டீங்களா இல்லையா? நான் பேசிட்டேன் சம்மந்தி, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா, இன்னொரு 10 நிமிஷத்துல மண்டபத்துக்கிட்ட வந்துடுவேன்னு சொன்னாங்க சம்மந்தி. ஓ அப்படிங்களா, அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, நம்ம மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போம். என்னங்க உங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணீங்களே, நகை கிடைச்சிருச்சாமா? எங்க அவர் போனே எடுக்கலையே, நான் தான் சும்மா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு பொய் சொல்ல சொன்னேன் அவங்க கிட்ட. எப்ப நம்ம மாட்ட போறோம்னு தெரில. என்னங்க இப்படி எல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கீங்க? பின்ன என்னமா பண்றது, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம குடும்ப மானம் போயிடும். அவர் கண்டிப்பா வந்துருவாரு. சரி எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும். ஆமா, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். சம்மந்தி இன்னொரு தடவை ஃபோன் பண்ண சொல்லுங்க சம்மந்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வர சொல்லுங்க கண்ணனை. அந்த சொல்றேன் சம்மந்தி, மருமகள்கிட்ட சொல்றேன். நகையை பத்தி கேட்டாலே உங்க எதுக்கு இப்படி பயப்படுறாங்க? ஒருவேளை நகையை கிட்டே தொலைச்சிட்டாங்களோ? போற இடத்துல சுவிட்ச் போட்டா லைட் தானா எரியும். இப்ப பாரு நான் எப்படி போய் சுவிட்ச் போடுறேன்னு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பாப்பா. உனக்கு லீவ் விட்டாங்களாமே, அதுவும் 2 மாசம் லீவாமே. இத்தனை நாள் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்ப போல. ஆமாங்க ஆண்டி, நான் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கேன். சரி சரிம்மா, பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதானே? சும்மா உங்க வீட்லயே இவ்வளவு நேரம் விளையாடுவேன், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ கொஞ்ச நேரம் விளையாட. சரிங்க ஆண்டி, நான் வரேன். சரிப்பா, உங்க அப்பா எங்க இன்னும் ஆளை காணோம்? உங்க அத்தைக்கு கல்யாணம் இல்ல, இன்னுமா நகையை கொண்டு வந்துட்டு இருக்காரு? இன்னும் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு பாப்பா உங்க அப்பா? அதுவா ஆண்டி, நாங்க ஒரு நாள் சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த நகைடப்பாவை பார்த்தா நகைடப்பா காணாம போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிக்கதான் எங்க அப்பா போயிருக்காரு. என்ன பாப்பா சொல்ற, நகை காணாம போயிருச்சா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பொய் சொல்லாத என்கிட்ட. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆண்டி, உங்கள்ட்ட நான் போய் சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்ல பாப்பா, இப்படிதான் இருக்கணும். சரி விளையாண்டுட்டு. சரிங்க ஆண்டி. நாம இத முதல்ல போய் நம்ம அக்காட்ட போய் சொல்லணும். அக்கா 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 கொஞ்சம் வாங்களே. என்னடி வேணும்? ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கல, அப்புறம் பேசுவோம். அக்கா ஒரு முக்கியமான விஷயம்க்கா, ப்ளீஸ் வாங்க. ஐயோ உன் தொல்லை தாங்கலடி. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் வாங்கக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி அங்க போ, வரேன். சரிங்கக்கா சீக்கிரம் வாங்க. என்னடி ஆச்சு, அங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, நீ வேற வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க? அக்கா கண்மணி நம்மள்ட்ட போய் சொல்லிட்டாக்கா, அவங்க 10 லட்சம் மதிப்புள்ள நகையை தொலைச்சிட்டாங்களாமா. அதை தேடுறதுக்காக தான் கண்ணன் போயிருக்காங்க. நம்மள்ட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க பாருங்க. என்னடி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல. ஆமாக்கா. அடியே கண்மணி, 10 லட்சம் மதிப்புள்ள நகையை தொலைச்சியா? இருடி, உன்னை சும்மா விட மாட்டேன்.